வெல்கம் டு RAPIDMINDS தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் B.Ed 2022-23 அகாடமிக் இயரில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போது B.Ed கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும், எப்போ ரெகுலர் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும், அதே போல் எப்போ காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணுவாங்கன்றது நிறைய பேருக்கான ஒரு டவுட்ஸாக இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலில் B.Edக்கான அனைத்து தகவலையும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. B.Edக்கான எல்லா இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் யூனிட் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அது ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஃபஸ்ட் செமஸ்டருக்கான ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் செமஸ்டருக்கான சிலபஸுமே நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ அதனுடைய லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான ஃபுல் கைட்லைன்ஸ் B.Ed த்ரூ அவுட் உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தமிழகத்தில் B.Edக்கான கவர்மெண்ட் காலேஜஸ் கவுன்சிலிங் இன்னும் அதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரலை. பட் மிக விரைவில் எதிர்பார்க்கலாம். அதால் காலேஜஸ் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க B.Edக்குன்னு பொறுத்தவரையில், ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸை பொறுத்தவரையில், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸாக இருந்தால் அட்மிஷன்ஸு ஃபுல்லாக ஆகிடுச்சுனாவே காலேஜை ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. மேக்ஸிமம் செப்டம்பர் மாதத்தில் செப்டம்பர் முதல் வாரம் இல்லை இரண்டாம் வாரத்துக்குள்ளே தனியார் கல்லூரிகள் தனியார் B.Ed காலேஜஸ் எல்லாமே கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அட்மிஷன்ஸ் க்ளோஸ் ஆகியிருந்ததுன்னா, ஸோ அவங்களுக்கு 100 சீட்டுனா 100 சீட்டுக்கு ஒரு 80 சீட்டு ஃபுல்லாக இருந்தாலுமே அவங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னுட்டு. பட் கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்தவரையில் தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கணும். கவுன்சிலிங் நடந்து அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு தான் கவர்மெண்ட் காலேஜஸ்ன்றது ஓப்பன் ஆகும். தனியார் கல்லூரிகளை பொறுத்தவரையில் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க, அட்மிஷன் சீட்ஸ் ஃபுல்லாகிடுச்சுனாவே அவங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். அது யூனிவர்சிட்டி எந்த ஒரு தடையும் கிடையாது. பட் அட்மிஷன் டேட்டு எப்போ க்ளோஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் கவுன்சிலிங் முடிஞ்சால் தான் அட்மிஷன் க்ளோஸ் ஆகுமே. அது வரையிலும் நீங்கள் தனியார் அந்த B.Ed காலேஜஸ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் கவுன்சிலிங் வெயிட் பண்ணுறவங்க அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங்கில் ஆன்லைன் வழியில் அப்ளை பண்ணி அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். B.Ed ஃபஸ்ட் செமஸ்டர் பொறுத்தவரையில் எஜுகேஷன் சைக்காலஜி, கான்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷன், டீச்சிங் அண்ட் லேர்னிங், லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம், அதுக்கப்புறமா உங்களுடைய பெடகாஜிக்கல் சப்ஜெக்ட் உங்களுக்கான என்ன மேஜர் சப்ஜெக்ட்ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் படிக்கணும். ஸோ உங்களுக்கு புக்ஸு தேவைப்பட்டாலும் நம்மளோட சேனல் வழியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். புக்கு தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் அதுக்குமே காண்டாக்ட் பண்ணலாம். வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நம்மளோட சேனல் நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். அதே போல் எந்த மீடியத்தில் படித்தா நல்லது, தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமான்றதுமே நிறைய பேருக்கான டவுட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய எஜுகேஷனை முழுவதுமாக இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் B.Ed இங்கிலீஷ் மீடியத்தில் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை UGA இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கோம், இப்போ தமிழ் மீடியம் படிக்கலாமுன்னா நீங்கள் படிக்கலாம். நீங்கள் என்ன இந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்கிறீங்களோ அதை உங்கள் காலேஜில் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் உங்களுடைய சப்ஜெக்ட்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரலுமே தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க, காலேஜஸையும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் டெட் TRB எக்ஸாமினேஷன் எழுதும்போது அதற்கு முன்னுரிமை இருக்குது. பட் அந்த முன்னுரிமை பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய கல்வி முழுவதுமே தமிழ் மீடியம் படிச்சிருக்கோம். 1ஆவதுலேருந்து காலேஜ் UG PG வரலாம் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலைக்கு வாய்ப்பு வழங்கும்போது அந்த தமிழ் வழி பயின்றதற்கான முன்னுரிமை வழங்கப்படும். அது ஆனால் எல்லாமே நீங்கள் தமிழில் படிச்சிருக்கணும். நீங்கள் B.Ed தமிழ்லேயும் படிக்கலாம், இங்கிலீஷ்லேயும் படிக்கலாம். அதை எப்படி வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். UG நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிருந்தாலும் இதை தமிழில் படிக்கலாம், இல்லை UG தமிழில் படிச்சிருந்தாலும் இதை இங்கிலீஷில் படிக்கலாம். பட் நீங்கள் என்ன முடிவு சொல்கிறீங்களோ, என்ன டிசிஷன் எடுத்துருக்கீங்களோ அதை உங்களுடைய கல்லூரிகளில் நோட் பண்ணிப்பாங்க. அது உங்களுடைய சப்ஜெக்ட்ஸில் சர்டிஃபிகேட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் எது வேணும் உங்களுக்குன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு உங்களுடைய கல்லூரிகளில் தெரிவிக்கிறது நல்லது. புக்ஸு தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.